மே 4 தரமான தலைவர்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். 1 கொரிந்தியர் 11:1. முன்மாதிரியற்ற மார்க்க தலைவரை குறித்து இயேசு மக்களை இவ்விதம் எச்சரித்தார். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கடைபிடியுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதிருங்கள். மத்தேயு 23:3. மாறாக பவுல் விடும் சவாலை கேளுங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாகி என்னிடம் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் இவைகளோ அவைகளையே செய்யுங்கள். பிலிப்பியர் 3:17. கடவுளை பின்பற்றுங்கள் என திருமறை நமக்கு போதிக்கிறது. என் பின்னே வாருங்கள் என இயேசு தமது சீடரை அழைத்தார். அடுத்து 3ஆம் நிலை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என பவுல் தனது விசுவாசிகளை ஊக்குவித்தார். இப்படி சொல்வதால் நாம் பின்பற்றுவதற்கு பூரணமான தலைவர்களை தேடி செல்ல வேண்டும் என்று பொருள் அல்ல. பின்பற்ற விரும்பும் தலைவனை குறித்து கீழ்வரும் கேள்விகளை கேட்டு பாருங்கள். அவன் திருமறையின் அதிகாரத்திற்கு அடிபணிந்தவனா? அவன் ஜெப மனிதனா? அவன் எதிர்ப்பாளருடன் பழகும்போது எட்டி நிற்கிறானா? அவன் எளிய வாழ்க்கை நடத்துகிறானா? அவன் உண்மை உள்ளவனா? அவன் புகழுக்கும் தன்னலத்திற்கும் செத்தவனா? அனைத்து விசுவாசிகளையும் அணைத்துக் கொண்டு ஒற்றுமையாய் பாடுபடுகிறவனா? அகில உலக நற்செய்தி பணிக்காய் தாகம் கொண்டவனா? அடுத்த வரிசை தலைவர்களை பயிற்றுவிக்கிறவனா? மெச்சத்தகும் இப்பண்புகள் நிறைந்துள்ள ஒரு தலைவனை பின்பற்றுவது பொதுவாக பாதுகாப்பானதாகும். ஒவ்வொரு தலைவனுக்கும் பலங்களும் பல குறைவுகளும் உண்டு. பன்மை தலைமைத்துவத்தை புதிய ஏற்பாடு வலியுறுத்துவதற்கு இது ஒரு காரணம் என்பது எனது கருத்து. இதனால் ஏதோ ஒரு நபரை கதாநாயக வணக்கம் செய்தலும் தவிர்க்கப்படுகிறது. துர்பாக்கியமாக இன்று பின்பற்றுவோரை விட விசிறிகளும் சீடரை விட பக்த கோடிகளுமே அதிகம். ஒரு தலைவனை பின்பற்றுவதென்றால் அவனது பிரசங்கம் மற்றும் ஊழிய பாணியை காப்பி அடிப்பதல்ல. பிரசங்க மேடையில் ஒருவர் செய்வதை எளிதில் காப்பி அடித்து விடலாம். தலைவனின் ஜெப அறை மற்றும் தியான ஆராய்ச்சி பயிற்சிகளை கற்றுக்கொள்வதே முக்கியம். மற்றபடி நாம் தண்ணீரற்ற மேகங்கள் ஆகிவிடுவோம். தலைவன் பின்வாங்கினால் அவனை பின்பற்றுவோரின் இதய காயம் பெரிதாயிருக்கும். ஆனால் அவன் பிரசங்கித்தவற்றையும் எழுதியவற்றையும் தூக்கி எறிய வேண்டியது இல்லை. சாலோமனும் தாவீதும் பெரும் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்கள் எழுதியவற்றை கடவுள் திருமறையில் பாதுகாத்து நமக்கு தந்துள்ளார். ஏனெனில் அவை தூய ஆவியானவரின் உந்துதலால் எழுதப்பட்டவை. தலைவர்களுக்காய் ஜெபிப்பது நமது தலையாய கடன். குருவைப் போலவே சீடன்